இந்த வீடியோல நாம வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் வந்து நம்ம வச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா அதில் ஒரு பிளான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு எம்எல்எம் சாஃப்ட்வேர் பண்ணியிருப்பீங்க, அல்லது வேற எங்கேயும் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிளான் ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கான கண்டிஷன் என்ன, அப்புறம் அதை வைக்கிறது மூலமாக பழைய ஐடிஸ் எதுவும் அழியுமா, பழைய ஐடிஸ் எதுவும் சேஞ்சஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சில சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எம்எல்எம் சாஃப்ட்வேர், கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர் போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு பிளான், இப்போ டோட்டல் இன்கம், வேலட், ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம், ஸோ இதை வச்சு மட்டும் நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இடையில ராயல்டி இன்கம், அவார்டு இன்கம், இந்த பின் கமிஷன், இந்த மூணையும் வச்சாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓ இன்கம் அப்படிங்கிறது அப்ளை பண்ணாங்க. ஸோ மூணு வந்து ஒரே டைம் வைக்கல, தனித்தனியாக வச்சாங்க. ஓகேவா? ஸோ இப்படி வைக்கும்போது என்ன அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஐடிஸ் அழியுமான ஐடிஸ் வந்து எரேஸ் ஆகாது. ஓகேவா? அது நம்மக்கிட்ட பண்ண சாஃப்ட்வேர் மட்டும் தான் பண்ண முடியும். சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, வெளியே ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, அதை பண்ணி நம்மக்கிட்ட வந்து சார் ஆல்ரெடி பண்ணிட்டோம், பட் இது வந்து சில ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை, எக்ஸ்ட்ரா பிளான் ஆட் பண்ண முடியுமா கேட்பாங்க. நம்ம வந்து கோடிங்கில் பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இல்லை ரெடிமேட் சாஃப்ட்வேர்னால் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணும்போது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு கோடிங்லேயே பண்ணுங்கள். அப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு பிளான் வைக்கும். ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளானை வச்சு அப்படி க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா பிளான் ஆட் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, அல்லது டிக்கெட் புக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபியூச்சரில் வந்து மொபைல் ஆப்பாக கனெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வேணும்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ்டு பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த இதை பற்றி பார்க்கலாம், இந்த பிளானை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சில கம்பெனி என்ன கேட்பாங்க அப்படின்னா, பிளான் 1, 2, 3 3 பிளான் இருக்குது பார்த்தீங்களா? பிளான் 1 வந்தால் தான் பிளான் 2 வர முடியும். பிளான் 1, 2 கம்ப்ளீட் பண்ணால் தான் பிளான் 3 வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா 3 பிளானையும் ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில கம்பெனி 3ல் எதுனாலும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம், நீ சில ஏயும் பண்ணிக்கலாம், பியும் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3ல் எதுனாலும் பண்ணிக்கலாம், ஏங்கிற பிளானும் பண்ணிக்கலாம். இப்போ ரிஜிஸ்டரில் போயிட்டு 3 டைப் ஆஃப் பின் உண்டு. ஓகேவா? பின் ஏ போட்டிங்க அப்படின்னா வந்து ஏங்கிற பிளான் ஆக்டிவேஷன் ஆகும். பி போட்டிங்கன்னா பிக்கான பிளான், சி போட்டிங்கன்னா சிக்கான பிளான். அந்த மாதிரி ஒரே டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த பிளான் தேவையோ அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க, நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்படி பண்ணுறது மூலமாக பழைய ஐடி வந்து அழியாது. சரியா? நம்ம ஃபுல்லாக பேக்கப் எடுத்தா பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் சரி, மற்ற எதுவுமே குறையாது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம கொடுக்குற இந்த ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பிளான் வச்சு ரன் பண்ணிக்கலாம். 2 பிளான் 3 பிளான் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சர்வரும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் பண்ணும்போது ஒரு பட்ஜெட்டை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு பிளான் வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவாங்க. 3வது ஒரு பிளான் வைக்கும்போது கொஞ்சம் அதோட எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவாங்க. அப்போ பிளான் வைக்க என்ன ஆகும்னா நமக்கு கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கான சார்ஜ் ஆகும். அதே 3 பிளானுக்கு சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஆகும். அப்போ பிளான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், காஸ்ட்டும் நமக்கு அதிகமாகும். ஓகேவா? ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிளான் நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, அதில் எக்ஸ்ட்ரா பிளான் வைக்கும்போது உங்களுக்கு பழைய ஐடி எதுவுமே அழியாது. அதே மாதிரி ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா குறையாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சர்வரையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக காஸ்ட் வந்து அதிகமாக தான் செய்யும். நீங்கள் எத்தனை பிளான்னாலும் ஒரே சாஃப்ட்வேரில் நீங்கள் 5 பிளானோ 6 பிளானோ 7 பிளானோ எத்தனை பிளானோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய பிளானை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர், ஆக்டிவேட், மை பிளான். ஸோ என்கிட்ட என்னென்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த கம்பெனி இபின் ஆப்ஷன், இபின் ரெக்வெஸ்ட், இபின் வந்து அவைலபிள் இபின், அப்புறம் வந்து யூஸ்டு இபின், எத்தனை பின் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இப்போ இது வந்து நான் டம்மியாக ஒரு ஐடி போட்டிருக்கேன். சரியா? ஆல்ரெடி இந்த கம்பெனியில் நிறைய ஐடி இருக்குது, நான் டம்மியாக போட்டிருக்கேன். அதனால எல்லாமே 0ன்னு காமிக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டாக பண்ண ஒரு எம்எல்எம் சாஃப்ட்வேர். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு எம்எல்எம் சாஃப்ட்வேர், ஒரு சிஆர்எம் அல்லது ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் அல்லது டெலிவரி அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.